இந்த வருஷம் பக்ரீத் 2025 வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடாக்கள் எல்லாமே சிறப்பாகவே விற்பனை ஆயிடுச்சு. நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அமௌண்ட் இல்லாமல் காஸ்ட் வைஸ் நல்லாவே பண்ணி தந்திருக்கோம். கஸ்டமர் எல்லாருமே நம்மள்ட்ட வந்து ஆடை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பராக வளர்த்துருக்கீங்க, ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்க, அதுவும் ஃபஸ்ட்டு வருஷமே வந்து இப்போ தான் ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 10 குட்டி எடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி செத்துருச்சு. மீதி 9 குட்டி தான் நம்ம வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நம்ம ரெகுலராக வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் சென்னை, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் எல்லா ஏரியாவுக்குமே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நல்லபடியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கான கேரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பார்த்துட்ருக்கோம். நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் எப்படி கொடுத்தாங்களோ அதை தாண்டி தான் நம்ம வந்து ஆடை வந்து அவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஆடை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் வந்து வாஷ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. தம்பி மட்டும் தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. நம்ம ஒரே ஆளை கட்டி ஒரே ஆளை வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நம்ம வந்து 2வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மிஷின் வாங்கிடுவோம். இப்போ 2026லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின் வந்து கன்ஃபார்மாக வாங்கிடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 குட்டி வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நல்லபடியாக பிளானில் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஷெட்டெலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எப்படி வாஷ் பண்ணுற வீடியோ வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. மெயினாக அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீனிங் ஷாம்பு போதும். ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷாம்பு, ஒரு 2 பக்கெட் தண்ணி, 2 இல்லை ஒரு 4 பக்கெட் தண்ணி நல்லா கட்டி போட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிங்கன்னா வச்சிங்களேன், பளிச்சுன்னு ஆகிடும் ஆடு. ஸோ நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறப்ப ஆடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இவன் தான் நம்ம முட்டுக்கடா. இவனை கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆளால் ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க முடியல. ஆள் அசந்தா போதும், ஆளை சைடில் அடிச்சிடுவான். நல்ல கலரு, நல்ல குட்டி. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 20 குட்டி எடுக்கலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து கொடியாடும் எடுக்கலான்னு இருக்கோம். நிறையா கஸ்டமர் வந்து கொடியாடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபஸ்ட்டு வருஷனால கொஞ்சம் சில பிரச்சனைலாம் வந்தது. அதுமாரி சொல்லிடுறேன். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து வியாபாரி மொத்தமாக எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு நிறையா பேர் வந்தாங்க. ஆனால் நான் வந்து என்ன ஆனாலும் ஆகட்டும் மனசில் தளர விடாமல் எப்படின்னு சொல்கிறேன்னா, நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் ஆகட்டும் கடைசி டைமில் நம்ம வச்சு விற்றேன். ஸோ ஒரு பக்ரீத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையுமே அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டேன். யாரும் நடுவில் வியாபாரி வச்சுலாம் கொடுக்கல. நீங்களும் இதுமாரி ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, நடத்துகிறீங்கன்னா வியாபாரிகிட்ட கொடுக்காதீங்க. ஒரு ரூ. 1000 2000 கம்மியாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஏன்னா நடுவில் வந்து நம்ம வளர்த்து ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நடுவாக இருந்துட்டு அவங்க சம்பாரிச்சிட்டு போவாங்க. நம்மளுக்கும் கஷ்டம், கஸ்டமருக்கும் கஷ்டம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்து இந்த வருஷம் குட்டி எடுத்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். நம்ம ரெகுலராக வந்து வீடியோ போடுவோம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் நம்ம பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் படித்து முடிச்சுட்டு நீ வந்து இதுமாரி ஆடு வளர்க்குற, மாடு வளர்க்குற, விவசாயம் பண்ணுற அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. டெய்லிக்கும் என் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். அது என் காதில் வந்து நான் வந்து கண்டுக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, நான் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் வந்து ஜெயிச்சிருவேன்றது நம்பிக்கை வந்து கன்ஃபார்மாக இருக்குது. நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் தான் வளர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்தோடனே எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுறோன்னா சின்னதுலேருந்து பண்ணுறது தான் நல்லது. அதேமாரி ஹார்ட் ஒர்க் இருக்கணும். நம்ம மட்டும் குட்டி வாங்கிட்டோம், குட்டி வந்து தானாக வளர்ந்துடும், வளராது. கண்ணும் கருத்துமாக நம்ம பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அதுமாரி வந்து அடுத்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லே இந்த டைம் வாங்கின கஸ்டமர் எல்லாமே அடுத்த டைம்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பக்ரீத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிவிடுவோம். கிடாலாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி வார்த்தை கேட்குறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் ஹேட்டர்ஸ் இருக்கிறப்ப நம்ம கஸ்டமர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாகவே வந்து ஆடை வந்து வாஷ் பண்ணுறோம். அந்த வீடியோ பற்றி தான் போட்டிருந்தோம். அது ஒன்றும் பெருசு கண்டென்ட்லாம் இல்லை. அது ஒன்றுமே கிடையாது. ஒரு 2 பக்கெட் எடுத்துக்கிறீங்க, தண்ணி, அப்புறமேட்டு ஷாம்பு, ஒரு 4 ஷாம்பு, அப்புறம் கட்டி போட்டு நீங்கள் மட்டும் வாஷ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல மறந்துட்டேன். கிளைமேட் அடாப்ட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு